சிவபெருமான் சொல்வது போல, உன்னை சாவடிக்க நினைக்கிறவன் முன்னாடி நீ எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் ஒரு சாதாரண வாழ்க்கை வழிகாட்டி அல்ல, அது ஒரு ஆன்மீக ஆயுதம். நீ அவனை வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன்னை உயர்த்தி கொண்டால் போதும். ஒருவன் உன்னை அழிக்க நினைக்கிறான் என்றால் அவன் உள்ளே பயமும் பொறாமையும் துன்பமும் நிறைந்திருக்கிறது. அவன் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டான். ஆனால் உன் சிரிப்பு அவனை எரிச்சலடையச் செய்யும். அதனால் சிவன் சொல்கிறார், அவன் உன்னை கீழே இழுக்க நினைக்கும்போது நீ மேலே உயர்ந்து கொண்டே போ. அவன் கோபத்தோடு பார்த்தால் நீ அமைதியாயிரு. அவன் உன்னை தள்ள முயன்றால் நீ உன் பாதையை உறுதியாக பிடி. அவன் உன்னை பற்றி கெட்டவையாக பேசினால் நீ உன் வாழ்க்கையை பதிலாக காட்டிவிடு. சிவன் சிரித்துக்கொண்டு சொல்வார், உன்னை அழிக்க வருகிறவன் உன் ஒளியை தாங்க முடியாமல் தான் வருகிறான். அந்த நேரத்தில் நீ கோபப்படக்கூடாது. ஏனெனில் கோபம் வந்தவுடன் நீயும் அவன் நிலைக்கு கீழே இறங்கி விடுவாய். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் மனதை ஒரு கோயிலாக மாற்று. அதுக்குள் அமைதி, தைரியம், நம்பிக்கை இருக்கட்டும். அவன் எதை செய்தாலும் அந்த கோயிலுக்குள் அவன் நுழைய முடியாதபடி இருக்க வேண்டும். சிவன் மீண்டும் சொல்கிறார், உன்னை சாவடிக்க நினைப்பவன் உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை மட்டுமே. அவன் உன் முடிவு அல்ல. நீ வாழ வேண்டும். அவனை நிரூபிக்க அல்ல, உன்னை நிரூபிக்க. நீ உயர்ந்து நிற்கும்போது அவன் தானாகவே கீழே விழுந்து விடுவான். ஏனெனில் இருள் எப்போதும் ஒளியை வெல்லாது. அதனால் உன் வாழ்வு அவனுக்கு ஒரு பதிலாக இருக்கட்டும். உன் அமைதி அவனுக்கு ஒரு தண்டனையாக இருக்கட்டும். உன் முன்னேற்றம் அவனுக்கு ஒரு தோல்வியாக இருக்கட்டும். இதுவே சிவன் சொல்லும் ரகசியம். சிவன் மெதுவாக கண்களை மூடி பின்னர் திறந்து உன்னை நோக்கி சொல்கிறார், உன் எதிரி யார் தெரியுமா? உன்னை சாவடிக்க நினைப்பவன் அல்ல, உன் உள்ளே எழும் பயம்தான். ஒருவன் உன்னை அழிக்க நினைத்தாலும் அவன் உன் உயிரை தொட முடியாது. நீ உன் மனதை இழந்தால்தான் அவன் வெற்றி. அதனால் உன் மனதை காப்பாற்று. அதுதான் உன் உண்மையான பலம். நீ அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை, அது ஒரு கட்டுப்பாடு. நீ பதில் சொல்லாமல் இருப்பது தோல்வி இல்லை, அது ஒரு உயர்வு. சிவன் சிரித்து சொல்கிறார், நான் சம்ஹாரம் செய்யும் கடவுள். ஆனா எல்லாத்தையும் உடனே அழிக்க மாட்டேன். நேரம் வரும்போது மட்டும்தான் செய்கிறேன். அதுபோல நீயும் அவசரமாக பதில் கொடுக்காதே. காத்திரு, உன் நேரம் வரும். ஒருவன் உன்னை துன்பப்படுத்தினால் அவன் உன் வாழ்க்கையில் ஒரு பாடம். அவன் உன்னை சோதிக்க வந்தவன், ஆனால் உன்னை உடைக்க முடியாதவன். நீ எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, நீ யார்? நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ சிவனின் ஒரு துளி. அந்த உணர்வு வந்தவுடன் உன்னை யாராலும் தகர்க்க முடியாது. சிவன் மேமேலும் சொல்கிறார், உன் வாழ்க்கையை உயர்த்தும் 3 விஷயங்கள் இருக்கின்றன. அமைதி, பொறுமை, நம்பிக்கை. அமைதி உன்னை காப்பாற்றும். பொறுமை உன்னை வளர்க்கும். நம்பிக்கை உன்னை வெற்றி பெறச் செய்யும். அவன் உன்னை வீழ்த்த நினைக்கும்போது நீ உன் வேர்களை ஆழமாக வைக்க வேண்டும். மரம் போல இரு. காற்று அடித்தாலும் அசையலாம், ஆனா விழாது. ஒரு நாள் அவன் திரும்பி பார்க்கும்போது நீ அவன் நினைத்த அளவுக்கு மேல் உயர்ந்திருப்பாய். அவன் உன்னை அழிக்க நினைத்தான், ஆனா நீ உன்னை உருவாக்கி கொண்டாய். அந்த நாளில் சிவன் மீண்டும் சொல்வார், நீ போராடி வென்றவன் இல்லை, நீ உயர்ந்து வென்றவன். அதுவே உண்மையான வெற்றி. நினைவில் வை, பகைவரை வெல்வது ஒரு சாதனை, ஆனா உன்னை நீ வெல்வதுதான் பரம சாதனை. இதுதான் சிவன் கொடுத்த வாழ்க்கை ரகசியம். அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆழமான குரலில் மீண்டும் சொல்கிறார், உன்னை சாவடிக்க நினைப்பவன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறான் என்றால் அவன் ஒரு காரணத்திற்காகத்தான் வந்திருக்கிறான். நீ சிந்திக்க ஆரம்பிக்கிறாய், என்ன காரணம்? சிவன் பதில் சொல்கிறார், அவன் உன் பலத்தை உனக்கு காட்ட வந்தவன். சில நேரங்களில் நமக்கு நாமே தெரியாது நம்மளவு நம்மால் எவ்வளவு தாங்க முடியும், எவ்வளவு உயர முடியும் என்று. அதை கண்டுபிடிக்கத்தான் சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் சோதனையாக வருகிறார்கள். அவன் உன்னை தள்ளும்போது நீ உன் உள்ளே ஒரு புதிய வலிமையை கண்டுபிடிப்பாய். அவன் உன்னை காயப்படுத்தும்போது நீ உன் மனதின் ஆழத்தை உணர்வாய். சிவன் மெதுவாக சொல்கிறார், நான் உனக்கு பிரச்சனை கொடுக்கவில்லை, நான் உன்னை பலமாக்குறேன். அந்த வார்த்தை உன் உள்ளத்தில் ஒலிக்க ஆரம்பிக்கும். நீ புரிந்து கொள்கிறாய், இது ஒரு போராட்டம் இல்லை, இது ஒரு உருவாக்கம். அவன் உன்னை உடைக்க நினைக்கிறான், ஆனா நீ உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறு. யாரையும் வெல்ல வேண்டாம், நேற்று இருந்த உன்னை மட்டும் வெல். சிவன் சிரித்து கொண்டு சொல்கிறார், உன் முன்னேற்றம்தான் உன் பழி தீர்ப்பு. நீ அமைதியாக உன் வேலையை செய். நீ உன் கனவுகளை கட்டி எழுப்பு. நீ உன் மனதை வலுப்படுத்து. ஒரு நாள் அவன் உன்னை பார்த்து அதிர்ச்சியாக நிற்பான். ஏனெனில் அவன் நினைத்தது நீ உடைந்து போவாய் என்று. ஆனால் நடந்தது
நீ உருவாகிவிட்டாய். அந்த நாளில் நீ பேசவே வேண்டாம். உன் வாழ்க்கையே பேசும். சிவன் கடைசியாக சொல்கிறார், உன்னை சாவடிக்க நினைப்பவன் உன் கதையின் வில்லன் அல்ல. அவன் உன் கதையை உருவாக்கும் கருவி. அந்த உண்மை புரிந்தவுடன் உனக்கு பயமே இருக்காது. நீ அமைதியாக இருப்பாய். ஆனால் உள்ளுக்குள் ஒரு அக்னி எரியும். அது அழிக்க அல்ல, அது உருவாக்க. இதுதான் சிவன் கொடுத்த இறுதி உபதேசம். உன்னை யாரும் முடிக்க முடியாது, நீயே உன்னை விட்டால் தவிர. அமைதியாக நின்று கொண்டிருக்கும் உன்னை கண்டு சிவபெருமான் இன்னொரு முறை சிரிக்கிறார். முடிவு என்று நீ நினைப்பது கூட ஒரு புதிய ஆரம்பம்தான். உன் வாழ்க்கையில் வந்த எல்லா சோதனைகளும் ஒரு நாள் நினைவுகளாக மாறும். ஆனால் அந்த நினைவுகளில் நீ எப்படி இருந்தாய் என்பதுதான் முக்கியம். அவன் உன்னை காயப்படுத்தினான், அது ஒரு உண்மை. ஆனானா நீ அதற்கு பிறகு எப்படி எழுந்தாய், அதுதான் உன் கதை. சிவன் சொல்கிறார், விழுவது தவறில்லை, விழுந்தபடியே இருப்பதுதான் தவறு. நீ எத்தனை முறை உடைந்தாலும் அதற்கு மேல் முறை நீ உருவாக முடியும். அதுதான் உன் சக்தி. உன் கண்ணீரை பலவீனமாக நினைக்காதே, அது உன் மனதை சுத்தப்படுத்தும். உன் வலியை சாபமாக நினைக்காதே, அது உன்னை மாற்றும். உன்னை மாற்றும். சிவன் மெதுவாக உன் தோளில் கை வைத்து சொல்கிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆனா நீ உன்னுடன் இருக்கணும். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனா நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னை விட்டுவிட்டால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆனா நீ உன்னை பிடித்து நின்றால் யாராலும் உன்னை உடைக்க முடியாது. அவன் உன்னை சாவடிக்க நினைத்தான். ஆனா நீ வாழ கற்றுக்கொண்டாய். அதுவே பெரிய வெற்றி. இப்போது நீ பழைய நீ இல்லை, நீ ஒரு புதிய மனிதன். நீ சோதனைகளால் உடைந்தவன் இல்லை, அவற்றால் உருவானவன். சிவன் கடைசியாக திரும்பி சொல்லும் வார்த்தை, உன் வாழ்க்கையை யாராலும் முடிக்க முடியாது. அது என் ஆசீர்வாதம் மட்டுமில்லை, அது உன் உறுதி. அந்த உறுதியை பிடித்துக்கொண்டு நீ முன்னே போக ஆரம்பிக்கிறாய். இப்போது உனக்கு பயம் இல்லை, கோபம் இல்லை, பகை இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது, அது அமைதியான வலிமை. அந்த வலிமையுடன் நீ வாழ ஆரம்பிக்கிறாய். யாருக்காகவும் இல்லை, உன்னுக்காக. அதுவே சிவன் உனக்கு கற்றுக் கொடுத்த உண்மையான வாழ்க்கை. இது ஒரு கதையின் முடிவு இல்லை, இது ஒரு மனிதனின் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வின் பின் உன் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான அமைதி உருவாகிறது. முன்னாடி நீ கேள்வி கேட்டாய், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? இப்போது நீ சிரித்து கேட்கிறாய், இதிலிருந்து நான் என்ன ஆகப் போகிறேன்? அந்த மாற்றம்தான் சிவன் உனக்குள் விழித்திருப்பதின் அடையாளம். சிவபெருமான் இப்போது பேசவில்லை, ஆனால் நீ கேட்கிறாய். ஏனெனில் அவர் வெளியில இல்லை, உன் உள்ளத்திலே இருக்கிறார். நீ ஒவ்வொரு நாளும் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கிறாய். உன் எண்ணங்களை பார்த்து புரிந்து கொள்கிறாய். உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறாய். ஒரு நாள் அதே மனிதன் மீண்டும் உன் வாழ்க்கையில் தோன்றுகிறான். முன்னாடி இருந்த நீ இருந்தால் நீ கோபப்படுவாய், அவனை வெல்ல நினைப்பாய். ஆனா இப்போது நீ சும்மா பார்க்கிறாய். உன் மனதில் ஒரு அலை கூட எழையாது. அது தோல்வி இல்லை, அது உச்சநிலை. சிவன் உன் உள்ளத்தில் சொல்கிறார், நீ அவனை மன்னிச்சிட்டே இல்ல, நீ அவனை தாண்டி போயிட்டே. அதுதான் உண்மையான விடுதலை. நீ யாரையும் வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏனெனில் நீ உன்னை வென்று விட்டாய். அந்த நேரத்தில் உனக்கு புரியும், வாழ்க்கை என்பது யாரோடோ போட்டி இல்லை, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சிலர் வருவார்கள், சிலர் போவார்கள். ஆனா நீ மட்டும் முன்னே போக வேண்டும். சிவன் மெதுவாக நினைவூட்டுகிறார், நீ ஒரு மனிதன் மட்டும் இல்ல, நீ ஒரு அனுபவம். உன் வலி, உன் மகிழ்ச்சி, உன் தோல்வி, உன் வெற்றி, இவையெல்லாம் சேர்ந்துதான் நீ. இப்போது நீ யாரையும் வெறுக்க மாட்டாய், ஏனெனில் எல்லாரும் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் உருவாக்கிவிட்டார்கள். அவன் கூட ஒரு காலத்தில் உன்னை சாவடிக்க நினைத்தவன் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பாடமாக மாறிவிட்டான். நீ அவனை நினைத்தால் கூட கோபம் வராது, ஒரு சிரிப்பு மட்டும் வரும். ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய், அவன் இல்லை என்றால் நான் இப்படி ஆக மாட்டேன். சிவன் இறுதியாக உன் உள்ளத்தில் ஒலிக்கிறார், வாழ்க்கை உன்னை சோதிக்கும், ஆனா அது உன்னை கைவிடாது. அந்த நம்பிக்கையுடன் நீ இன்னும் ஒரு அடியை முன்னே வைக்கிறாய். இப்போது உன் வாழ்க்கை சும்மா ஓடிக்கொண்டு இல்லை, அது அர்த்தமுடன் நகர்கிறது. நீ இனி உயிரோட இருக்கிறவன் இல்லை, நீ உண்மையிலே வாழ்றவன். அந்த மாலை நேரம் அனைத்தும் அமைதியாகி விடுகிறது. நீ ஒருத்தன் மட்டும் இல்லை, ஆனா நீ ஒருத்தனாகவே நின்று கொண்டிருக்கிறாய். ஒரு காலத்தில் உன்னை சாவடிக்க நினைத்தவன் இருந்தான். உன்னை உடைக்க முயன்ற சூழ்நிலைகள் இருந்தது. உன்னை புரியாத உலகம் இருந்தது. ஆனா இப்போது அவையெல்லாம் பின்னால், நீ மட்டும் முன்னால். உன் கண்களில் கண்ணீர் வருகிறது, ஆனா அது துக்கத்தால் இல்லை, அது நீ எவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு தெரிஞ்ச சந்தோஷம்.
சிவபெருமான் அந்த நேரத்தில் மெதுவாக உன் அருகில் நின்று சொல்கிறார், நீ வென்றது உலகத்தையே இல்ல, நீ வென்றது உன்னையே. அந்த ஒரு வார்த்தை உன் உள்ளத்தை உடைத்து மீண்டும் உருவாக்குகிறது. நீ நினைக்கிறாய், என்னால முடியாது என்று சொன்ன நாட்கள், இன்று அதே நீ எல்லாத்தையும் கடந்து நிற்கிறாய். உன்னை காயப்படுத்தினவர்களும், உன்னை கைவிட்டவர்களும், உன்னை சாவடிக்க நினைத்தவர்களும், இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு நிழல் மாதிரி கூட இல்லை. ஏனெனில் நீ ஒளியாகிவிட்டாய். சிவன் கடைசியாக உன்னை பார்த்து சொல்கிறார், நீ இப்போது பயமில்லாதவன். ஏனெனில் நீ எல்லா பயத்தையும் கடந்து வந்தவன். நீ இப்போது உடையாதவன். ஏனெனில் நீ 1000 முறை உடைந்து உருவானவன். நீ இப்போது தோற்காதவன். ஏனெனில் நீ தோல்வியை பயப்படாதவன். அந்த நொடியில் நீ உன் கண்களை மூடுகிறாய். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதுக்குள் அனைத்து வலியும் கரைந்து போகிறது. நீ மெதுவாக சிரிக்கிறாய். அந்த சிரிப்பில் காயமில்லை, பகையில்லை, பயமில்லை. ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது, அமைதி. அது ஒரு சாதாரண அமைதி இல்லை, அது போராடி கிடைத்த அமைதி. நீ கண்களை திறக்கிறாய், உலகம் அதே மாதிரிதான் இருக்கிறது. ஆனா நீ மாறிவிட்டாய். இப்போது யாராவது உன்னை சாவடிக்க நினைத்தாலும் அது உன்னை பாதிக்காது. ஏனெனில் நீ இப்போது சாவடிக்க முடியாதவன் அல்ல, சாவடிக்க வேண்டிய அவசியமே இல்லாதவன். நீ ஒரு மனிதன் இல்லை, ஒரு அனுபவம், ஒரு சக்தி, ஒரு அமைதியான புயல்.